தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சில மாணவர்கள் கேட்டிருந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, கூடவே வந்து இன்கேஸ் வந்து நீட்டோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு குறைவா இருக்கிற பட்சத்தில, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோ அப் டூ எண்ட் வரைக்கும் தவறாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆ ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா ஒரு மாணவர் வந்து 2த்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு மாணவருக்கு கேள்வி இருக்கு. கண்டிப்பா 2த்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த தவறுமே கிடையாது. 2வது கொஸ்டின் என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட் கிடைச்சிருக்கு. ஸ்டேட் கோட்டால ஒரு சீட் கிடைச்சிருக்கு. இதுல வந்து நான் வந்து ஆல் இண்டியா கோட்டால சீட் கிடைச்சதுக்கு அப்புறம், ஸ்டேட் கோட்டால வந்து நான் 2ண்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டேன். ஆல் இண்டியா கோட்டால கடைசி ரவுண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவ பொறுத்தவரைக்கும் வந்து 2ண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நீங்க ஆ தமிழ்நாட்டு மெடிக்கல் செலக்ஷன்ல 2ண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து 3 ரவுண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். 4த் ரவுண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ரிசைன் பண்ற டேட் அப்படின்றது வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும். அப்படி ரிசைன் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து அத கிடைச்ச சீட்ட ரிசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஆல் இண்டியா கோட்டால போய் சேர முடியும். உங்களுக்கு அதுல சீட் கிடைச்சிருந்ததுன்னு சொன்னா. அப்படி வந்து அதுல கிடைச்சிருந்து இதுல ரிசைன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னா, கம்பல்சரி நீங்க இத சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வரும். அதனால இதை நீங்க பார்த்துக்கணும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, ஒரு ரவுண்டுலயுமே வந்து நீங்க கிடைச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இத விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்காம, அந்த காலேஜ சேர்றது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது 3வதா ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அதே காலேஜ் எந்த காலேஜ் கிடைச்சதோ, அதே காலேஜ் எனக்கு ஆல் இண்டியா கோட்டால கிடைக்குதுன்னு சொன்னா, நான் எந்த எந்த கவுன்சிலிங் மூலமா போய் சேர்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து, உங்களுக்கு தமிழ்நாட்டிலயும் சீட்டு கிடைச்சிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா வழியாவும் சீட்டு கிடைச்சிருக்குன்னா, ஆல் இண்டியா கோட்டா வழியா நீங்க நெனைச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, தாராளமா அத போய் சேருங்க. ஸோ நீங்க ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட் எடுக்கும்பொழுது, ஸோ இந்த மாரி ஆப்ஷன் யார் எடுக்கலாம் அப்படின்னா, அதிக மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் தைரியமா அந்த முடிவ நீங்க எடுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல கிடைச்ச சீட்ட விட்டுட்டு, ஆல் இண்டியா கோட்டால கிடைச்ச சீட்ட போய் சேர்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, குறைவான மதிப்பெண் இருந்தது. உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சது. அது போய் சேராம இருந்துட்டீங்க தமிழ்நாட்டிலே கூடன்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தமிழ்நாட்டிலே நீங்க வந்து ஒரு ஹை ஸ்கோர் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டிலயும் கிடைச்சிருக்கு. ஆல் இண்டியா கோட்டாலயும் கிடைச்சிருக்குன்னா, நீங்க ஆல் இண்டியா கோட்டால சேர்வது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஆல் இண்டியா கோட்டா வழியா சேரும்போது, தமிழ்நாட்டில என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ, அதே ஃபீஸ் தான் ஆல் இண்டியா கோட்டா வழியாவும் நீங்க பே பண்ண வேண்டியது வரும். அது 1. அதேபோல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஃபீஸ் எக்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடண்ட். இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருட வருமானம் 2,50,000 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற பட்சத்தில, உங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, ஃபீஸ் வந்து டோட்டலா ஃப்ரீ. டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது ஃப்ரீ ஆகும். ஆனா, ஏன்னா ஜியோ வந்து பாஸ் ஆகி 2, 3 வருஷமா நடைமுறையில இருக்கு. இது சில காலேஜ் ஃபாலோ பண்றாங்க. கவர்ன்மென்ட் காலேஜ பொறுத்தவரைக்கும் இஷ்யூவே கிடையாது. நீங்க ரூ. 18,000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னா, அந்த டியூஷன் ஃபீஸுமே பே பண்ண தேவையில்ல. யாருன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிற மாணவர் வருடத்திற்கு 2,50,000 லட்சத்துக்கு குறைவா இருக்குதுன்னு சொன்னா, அவங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டிய வேலை இல்ல. கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா இருந்தாலுமே அவங்க வந்து பே பண்ண வேண்டிய வேலை கிடையாது. கவர்ன்மென்ட் காலேஜ பொறுத்தவரைக்கும். அதுவே பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டா இருந்தாலுமே நீங்க பே பண்ண தேவையில்ல. ஆனா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆ பிரைவேட் காலேஜ்ல ஒரு மேனேஜ்மென்ட் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நான் பே பண்ணணுமா அப்படின்னா, ஆஸ் பர் ஜிஓ படி நீங்க அதுவுமே பே பண்ண தேவையில்ல. இத நீங்க சேரப்போற காலேஜ டீட்டெயிலா கேட்டுக்கங்க. சில காலேஜ் ஃபாலோ பண்றாங்க, சில காலேஜ் ஃபாலோ பண்ணல. அதனால இது ஒரு விஷயம் இருக்கு. அத தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. சரி. இந்த விஷயங்கள் முடிஞ்சது. அடுத்தது இந்த லோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த லோ கட் ஆஃப் மார்க் இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 டூ 300க்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சா, ஒரு 200 மார்க் எடுத்திருக்கீங்க, 180 எடுத்திருக்கீங்க, 300 எடுத்திருக்கீங்க, 280 எடுத்திருக்கீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாணவர். அதுவும் குறிப்பா ஒரு 280 கீழ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கவர்ன்மென்ட் காலேஜ்ல சீட் கண்டிப்பா கிடைக்காது. அதேபோல பிரைவேட் காலேஜ்லயுமே வந்து கவர்ன்மென்ட் கோட்டா கிடைக்குமான்னா, அதுவுமே கிடைக்காது. இந்த சூழ்நிலையில அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்க ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்துல, புதுசா ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஃப்ரெஷர் அப்படின்னா, ரிப்பீட் பண்றது நல்லது. அப்படி ரிப்பீட் பண்ண முடியல, இல்ல வந்து நீங்க ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டீங்க. 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா சேரணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஒண்ணு வந்து எம்பிபிஎஸ் தவிர அதர் கோர்சஸ் எடுக்கிறது. பாராமெடிக்கல் சம்மந்தப்பட்டது. அப்படி இல்ல அப்படின்னா, எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னா, நீங்க பணம் கொஞ்சம் செலவாகும். அதே நேரத்தில அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும். பணம் பிரச்சனை இல்ல. ஆனா சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னா.
அந்த ஆல் இண்டியா கோட்டா வழியா நீங்க சீட் எடுக்கிறீங்கன்னா, டீம்டு யுனிவர்சிட்டீஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த டீம்டு யுனிவர்சிட்டில குறைவான மதிப்பெண்ணுக்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதிலயுமே கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம்டு யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க சீட் எடுத்துறணும். 2ண்ட் ரவுண்ட், 3ர்ட் ரவுண்ட்லாம் போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதிலயுமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகுது ஒரு வருஷமும். அதனால தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே டீம்டு யுனிவர்சிட்டின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எடுத்துறது பெஸ்ட்டா இருக்கும். 2வது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பா ஒரு ஆப்ஷன் குடுக்குறோம். என்ன அப்படின்னா, நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எங்க டீம்ல இருந்து கைட் பண்றாங்க. எந்த காலேஜ்ல ஃபீஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா பொதுவா வந்து ஒரு 20,00,000 மேல வந்துரும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது, அதிலயுமே உங்களுக்கு ஃபீஸ் சற்று குறைவா இருக்கிற காலேஜஸ் எதுன்னு பார்த்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை எப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு குடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணீங்கன்னா, டீம்ல இருந்து உங்கள கான்டாக்ட் பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டீஸ் வேணும்னா, டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னா மட்டும் அத ஃபில் பண்ணுங்க. டீம்டு யூனிவர்சிட்டி வேணுன்றத டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் நீங்க எழுதுங்க. எழுதிட்டு அது வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி டீம் வந்து கால் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ்ல ஃபீஸ் ஓரளவு குறைவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன உங்களுக்கு குடுப்பாங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. இத டீம்டு யூனிவர்சிட்டில வேணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அந்த கூகுள் ஃபார்ம யூஸ் பண்ணி நீங்க தாராளமா உங்க ப்ராசஸ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.